ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதே மாரி வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து படிக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்லாம் வந்து போறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தா வந்து செல்ஃபா உட்காந்து படிக்கிறாங்க. ஸோ இதில எதுப்பா பெட்டரு? எப்படி படிச்சா வந்து நம்ம சீக்கிரமா வந்து வேலைக்கு போ முடியும்? எது வந்து நமக்கு கை குடுக்கும்? அப்படின்னு நீங்க நெறைய பேருக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி எத படிக்கிறது? எத வந்து சூஸ் பண்றது? எனக்கு வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போலாமா? இல்ல செல்ஃபா உட்காந்து படிக்கலாமா? அப்படிங்கிற உங்களோட டவுட்டுக்குலாம் வந்து ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். ஸோ அதுக்கான விடைய குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோல வந்து செல்ஃப் ஸ்டடியா இல்ல கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டா இதுல எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத தான் பார்க்க போறேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் படிக்கிறதுனாலே எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத தாண்டி ஒருத்தங்க உட்காந்து படிக்கணும் அப்படின்னா, என்ன விஷயம் வேணும்னா, செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ அது ஜென்ரலா நீங்க செல்ஃபா படிச்சிருந்தாலும் சரி, அல்லது கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் வந்து வேணும். அதாவது சுய ஒழுக்கம்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வர்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா, அந்த ஷெட்யூல் ஒண்ணு போடுறோம் அப்படின்னா, அந்த ஷெட்யூல வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாரி கரெக்ட்டான டைமுக்கு வந்து உட்காந்து படிக்கணும். அதே மாரி படிக்கக்கூடிய விஷயங்கள வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதே மாரி எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்து போகணும். ஸோ அதே மாரி வந்து எக்ஸாம்ஸ் இருக்குன்னா, கரெக்ட் டைம்ல வந்து முடிக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். ஸோ டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப பெரியவங்கலாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது "காலம் பொன் போன்றது" இல்லைன்னா "டைம் இஸ் கோல்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நகைய கூட வந்து காசு குடுத்து வாங்கிரலாம். காலம் டைம்ங்கிறது வந்து காசு குடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது எனக்கு இந்த டைம் அதாவது நேரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு இந்த நேரத்த வந்து வீணடிக்காமலோ அல்லது சிதறடிக்காமலோ நம்ம இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைக்குது, ஒரு 10 நிமிஷம் கிடைக்குது அப்படின்னாலும், அந்த 10 நிமிஷத்தையோ, 5 நிமிஷத்தையோ நான் வந்து கரெக்ட்டா எஃபிஷியன்ட்டா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2ம் இருக்கு அப்படின்னா, நீங்க செல்ஃப் ஸ்டடியோ அல்லது கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோ ஸோ எதுக்கு போனீங்கனாலும், இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வந்து செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம். இன்னொன்னு வந்து டைம் மேனேஜ்மென்ட் அதாவது கால நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம்ஸு. ஸோ ரியல் லைஃப்லயே நமக்கு வந்து இது 2ம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ப வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் பெர்சனா வந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இப்ப எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். காலேஜ் வந்து படிச்சிருப்போம். ஸோ, அப்போ வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, புத்தக புழுன்னு சொல்லுவாங்கல்லங்க. ஸோ, கரெக்ட்டா வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதேமாரி வந்து குடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு, சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு, ஸோ இந்த மாரிலாம் வந்து இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. கிளாஸுக்கே அட்டெண்டன்ஸுக்காக தான் வந்து கிளாஸ்க்கே போவாங்க. ஸோ, அந்த அட்டெண்டன்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் கிளாஸ் பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஸோ, அதேமாரி வந்து எக்ஸாம்ஸ்க்கு பெருசா படிக்க மாட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல சொல்றத எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. ஹோம் ஒர்க் குடுத்தா வந்து பண்ண மாட்டாங்க. நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, எனக்கு இந்த மாரி 2 விதமான கேட்டகரில வந்து இருப்பாங்க. ஸோ, இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அரையும் குறையுமா வந்து பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஆவரேஜ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆட்கள். ஸோ, இந்த 3 விதமான கேட்டகரியா வச்சுக்கலாம். ஒண்ணு நல்லா படிக்கிறவங்க. ஒண்ணு வந்து எதுவுமே பண்ணாதவங்க. இன்னொன்னு ஆவரேஜா படிக்கக்கூடியவங்க. ஸோ, இப்ப எனக்கு இந்த 3 விதமான கேட்டகரில மக்கள் இருக்காங்க அப்டின்னா, ஸோ இது எல்லாமே வந்து காலேஜுக்கு வந்து ஓகே. ஸோ, ஒருத்தர் வந்து நல்லா படிப்பாரு, பாஸ் பண்ணிருவாரு. எதுவுமே படிக்காம இருப்பாரு, ஃபெயில் ஆயிருவாரு. ஸோ, ஆவரேஜா படிப்பாரு, ஆவரேஜா படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ, இந்த 3 விதமான கேட்டகரியான பெர்சன்ஸும் வந்து எனக்கு இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க வர்றாங்க அப்டின்னா, எனக்கு இந்த 3 விதமான கேட்டகரியும் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில ஆவரேஜா படிக்கிறவங்களும் சரி, சுத்தமா படிக்காதவங்களும் சரி, ஸோ அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா, பப்பு வேகாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா, கிளியர் பண்ண முடியாது.
ஸோ நல்லா படிக்கணும். படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்னென்னா புரிஞ்சு ஆழ்ந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் படித்தா மட்டும்தான் இங்கே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து செல்ஃப் ஸ்டடி நீங்கள் வந்துட்டீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், சுயமாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? படிக்க வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு யூடியூப் இருக்குது. ஸோ மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கூகுள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ChatGPT இருக்குது. ஏஐ இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நான் வந்து செல்ஃபாக படிச்சுக்குவேன் அப்படின்னு விருப்பப்பட்டா, அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி படிக்கிறனா படிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்ன எக்ஸாம்ஸுக்கு படிக்க போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 2வது, இப்போ ஒரு ஒரு வேளை எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்க, இல்லை ரயில்வேக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நான் எஸ்எஸ்சி ரயில்வேன்னு சொல்லிடலாம். ஸோ எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இவங்கெல்லாம் வந்து யாருன்னா ஜஸ்ட் ஒரு ஏஜென்சிஸ் தான். கவர்மெண்ட்டுக்கு ஆட்களை தேர்வு பண்ணி தரக்கூடிய ஒரு ஏஜென்சிஸ். இவங்க வந்து நிறையா விதமான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அதில் நான் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க போகிறேன், இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா நான் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள், இல்லை நான் வந்து வெறும் 10th தான் முடிச்சிருக்கேன்னா நான் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள், இல்லை நான் வந்து ஒரு பிஏ தமிழோ அல்லது பிஏ இங்கிலீஷோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எந்த எக்ஸாம்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கக்கூடிய டிகிரியில் வச்சு என்ன எக்ஸாம்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், என்ன எக்ஸாம்ஸுக்கு படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸாம்ஸுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த எக்ஸாம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் சிஹெச்எஸ்எலுக்கு படிக்கிறீங்க, சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க, ரயில்வேல ஏஎல்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ ஏஜ் வைஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் வைஸ் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து செல்ஃபாக படித்து நம்மளால் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், பண்ண முடியும் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னோட நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு ஆள் வந்து எப்போவுமே ரெகுலராக கிளாஸ் போகக்கூடிய ஆள், இன்னொரு ஆள் வந்து என்னென்னா செல்ஃபாக படிக்கணுங்கிற ஆள். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான். ஒருத்தனுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க. இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, இந்த பையன் படிச்சுட்டு வந்து என்ன நோட்ஸ் கொடுக்குறாரோ அதை வச்சு தான் இந்த பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாப்படி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, யூடியூப்பு இந்த மாதிரி எதுலையாவது நோட்ஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஆனால் வந்து இப்போ 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. 2 பேர் போனதில் யார் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போனாங்கன்னா, யார் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படித்தாங்களோ அவங்க வந்து சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டாங்க. அதே செல்ஃபாக படித்தவர் பார்த்தீங்கன்னா போனார், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போனார். ஸோ இதுதான் 2க்குள்ள வித்தியாசங்க. ஃபஸ்ட்டு வித்தியாசம். அடுத்ததுங்க, ஸோ இப்போ வந்து என்னென்னா செல்ஃபாக படிச்சிங்கன்னா இவ்வளோ டைம் எடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும், இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் டைம் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ முடிக்கிறீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 இயரில் போகணும், ஒரு 2 வருஷத்தில் போயிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இப்போ என்ன சிலபஸ்ஸு, என்ன எக்ஸாமு, என்ன பேட்டர்னு, பிவிக்யூ எப்படி பார்க்குறது, சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது, இது எல்லாமே தெரியறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் ஆயிரும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால் என்ன, அதோட பவர் என்ன, ஸோ அதோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறத தெரியறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 to 3 மாதம் வந்து ஆகி போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லை என்ன தான் நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சிருந்தாலும் சரி, செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா அது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களோட நேச்சராக இருக்கணும். அதாவது உங்களோட நேச்சர் வந்து நான் வந்து என்கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கனாலும் வந்து நான் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்குவேன்.
ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பிரில்லியண்ட்டான பர்சன், அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக தாராளமாக செல்ஃப் ஸ்டடி வந்து போகலாம். இல்லைப்பா எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ஒரு அரகுறை தான், எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சொல்கிறக்கூடிய விஷயத்தையே மறுபடியும் சொன்னால் தான் வந்து எனக்கு தெளிவாக வந்து புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை மாதிரி ஆட்கள், அதாவது சாரி நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றது அதுதான் பெட்ரு. ஓகேங்களா? ஸோ அப்போ செல்ஃப் ஸ்டடினா நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ணணும், என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும், அதுக்கு நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும், மெட்டீரியல் வந்து எங்கே கிடைக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி யோசிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகி போயிடும். ஓகேங்களா? இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு. இதே அப்படியே கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றாங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து வருவாங்க, என்ன எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அப்புறம் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வராண்டா ரேஸை பற்றியே சொல்கிறேனே. ஸோ இப்போ நம்ம வராண்டா ரேஸ்க்கு வர்றீங்க, நீங்கள் இப்போ தான் காலேஜே முடிச்சிருக்கீங்க, புதுசாக உள்ளே வர்றீங்க. ஓகேங்களா? வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா என்ன கேட்பாங்க, உங்களோட டிகிரி, நேமு, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஏஜு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறலாம் கேட்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க, உள்ளே வருவீங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் பொதுவாக, அதுவும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வராண்டா ரேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னென்னா அந்த எக்ஸாம்ஸை பற்றி வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் இருக்குன்னா அது எஸ்எஸ்சினா யார், அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் வந்து என்னென்னா மென்டார்ஸு, ட்ரெயினர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 ஆர் 2 டேஸ்லேயே வந்து என்னென்னா மொத்த விஷயத்தையும் அந்த 2 நாள்லேயே வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அப்படியே அடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போனீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ட்ரெயினர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அந்த முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு ட்ரெயினர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வைஸ் வந்து என்னென்னா கிளாஸ் கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த சிலபஸில் எந்த பாயிண்ட்டு இல்லைன்னா எந்த பார்ட்டு எந்த சப்ஜெக்ட் வந்து அதிக இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், இதுக்கு முன்னாடி அதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இப்போ என்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் எப்படி கேட்கலாம், இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும், இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அது போக வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்னாலே வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் சிம்பிளாக சொல்லணும்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சு கரெக்டாக போட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க, கொஸ்டின் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குமா, இல்லை 4 ஆப்ஷனில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஸோ நம்மளோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும், அதற்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் செட்டர் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க, ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்கன்னா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்களுக்கு உங்களுக்கு வந்து மினிமமாக 8 மாதம் இல்லை 1 வருஷம் ஆயிரும். இதே கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு 20 நாள் இதில் எல்லாமே சொல்லிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே செல்ஃபாக படிக்கிறவங்களோட கொஞ்சம் அட்வான்ஸாகவே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே செல்ஃபாக படிக்கிறாங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே வந்து நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரங்கிறது வந்து என்ன சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று அந்த 4 மணி நேரங்கிறது நீங்கள் உட்காந்து தான் ஆகணும். அதே வந்து நீங்கள் சப்போஸ் செல்ஃபாக படிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, புக்கு எடுத்து வைப்பீங்க, பிடிச்ச டாப்பிக்காக இருந்துச்சுன்னா ஒரு 10 பேஜ் 20 பேஜ் படிப்பீங்க, இல்லைன்னா அந்த டாப்பிக்கில் ஒரு பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு வந்து என்னென்னா ஏதோ ஒரு ஃபோன் வரும், இல்லைன்னா வந்து மைண்டு வேறு எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, மூடி வச்சுட்டு போடா நாளைக்கு படிச்சுக்கலாம்டா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா
அந்த விஷயம் நடக்காது. ஏன்னா உங்கள வாட்ச் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ புடிச்சிருக்கோ, புடிக்கலையோ நீங்க வந்து அங்க உட்காந்து தான் ஆகணும். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த என்விரான்மென்ட்க்கு வந்து செட் ஆக போறீங்க. ஓகேங்களா? உங்களையே அறியாம உட்காந்து படிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து இப்ப ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டீங்க. அடுத்து செல்ஃபா படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ திடீர்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து திடீர்னு படுத்துக்கிட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு படிப்பீங்க. அப்புறம் தூங்கிருவீங்க. மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறப்ப வந்து காலையில ஆரம்பிச்சது மதிய சாப்பாடு வந்துரும். சரி மதிய சாப்பாடு வந்துருச்சுடா, நல்லா சாப்பிட்றோம்ன்னு சொல்லிட்டு வெளியில போனோம் அப்படின்னா, அது கடகண்ணி அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி அதில ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஓடி போயிரும். ஸோ மறுபடியும் வந்து என்னன்னா, போயிட்டு வந்ததில டயர்டா இருக்கும். சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு படிக்கலாம்டான்னு படிப்போம். சாயங்காலம் நேரம் வந்துரும். சாயங்காலம் நேரம் ஆனோனே டீ, காஃபி குடிச்சுட்டு மறுபடியும் அப்புறம் நைட்டு படிச்சுக்கலாம்டான்னு இருப்போம். அப்படியே பேசிக்கிட்டே நைட்டு டின்னர் வந்துரும். ஸோ அப்ப பார்த்துக்கிட்டு அப்புறம் ஃபோன நோண்டிக்கிட்டு விட்டுருவோம். ஸோ இப்படிதான் வந்து நாள் போகும். அதே கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா, காலையில எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு கிளம்பிட்டு கிளாஸுக்கு வந்து போவீங்க. மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்தது ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா, ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. மறுபடியும் வந்து என்னன்னா, வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னா, எப்படியோ அடுத்த நாள் அந்த ஆளு வந்து ட்ரெய்னர் வந்தான்னா கொஸ்டின் கேட்பான்டான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவீங்கன்னா, நடத்தின விஷயங்கள வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அப்ப என்னன்னா, நீங்க இந்த சைக்கிள் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, படிக்கிறது, கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, படிக்கிறது. ஸோ இப்படி ஒரு சைக்கிள்குள்ள நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க. உங்கள அறியாமயே நீங்க அத ரெகுலரா வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்லங்க, ஸோ ஒரு விஷயத்த ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அது வாழ்க்கை முழுக்க நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்க இந்த மாரி செல்ஃபா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க உட்கார்றது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரம் உட்கார்றதுக்கே, அதுக்கே ஒரு மண்டலம் ஆயி போயிரும். ஸோ ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்துட்டீங்கன்னா, ஸோ முழுக்க, முழுக்க, முழுக்க அந்த சைக்கிள்குள்ள நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க. ஸோ டில் கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க வந்து அந்த சைக்கிளுக்குள்ள தான் இருப்பீங்க. அடுத்தது இன்னொன்னு செல்ஃப் ஸ்டடியா பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வந்து காம்படிஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இப்ப உங்க ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஊர்ல நீங்க ஒருத்தர் தான் படிக்கிறீங்கன்னா, அப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான்டா படிக்கிறேன். ஸோ அப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதே இது நம்ம ஊர தாண்டி கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மள மாதிரி பல்வேறு ஊர்கள்ல இருந்து பல்வேறு விதமான மக்கள், நல்லா படிக்கிறவன், படிக்காதவங்க, டாப் ரேங்க் எடுத்தவன் ஸ்கூல்ல, இல்ல ஸ்லோ லேர்னரா இருப்பான், ஃபெயில் ஆகியிருப்பான், எல்லா நபரும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்ம மட்டும் படிக்கல, நமக்கு அப்பன்லாம் இருக்கிறான் படிக்கிறானுங்க. ஸோ அப்போ காம்படிஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பக்கம் வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு வந்தீங்க அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வந்து எங்க கிடைக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? Googleல சர்ச் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு டாபிக் போட்டு. ஸோ இப்ப ஐவிசி இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. ஸோ அத போட்டு நீங்க வந்து Googleல சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், 10 இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸ் வந்து வந்து விழும். ஓகேங்களா? அதுல எல்லாரும் ஒரே மாரி குடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி குடுத்துட்டாங்கன்னா, அன்னைக்கு நாள் அவ்வளோதான். ஸோ இதில எதுடா சரின்னு தெரிஞ்சு மண்டைய பிச்சுக்குவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா செல்ஃபா படிக்கிறப்ப இந்த மாரி டிஃபரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஃபரண்ட் ஐடியா கிடைக்கும். ஸோ ஆனா எது கரெக்ட்டு, எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்துட்டீங்கன்னா, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, எது சரி, எது தப்புன்னு நீங்க அனலைஸ் பண்றீங்கல்ல, ஸோ அந்த வேலைய அவங்களே வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஆர்&டில வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து எது சரி, எது தப்பு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு. எனக்கு வந்து செல்ஃபா படிக்கிறதுக்கும், கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறதுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க செல்ஃபா படிச்சீங்கன்னா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஓனா உட்காந்து படிக்கிறனால இன்ஸ்டிடியூட்க்கு கட்டக்கூடிய காசு வந்து மிச்சமாகும். ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நீங்க நெனச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து வீட்ல ஏதாவது வேலை இருக்குது, இல்ல வேற வேலைக்கு போறேன்னா, அந்த வேலை போக மீதி இருக்கக்கூடிய டைம் இருக்குன்னா, அந்த டைம்ல உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொன்ன மாரி செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா, பிரச்சனை இல்ல. உட்காந்து படிக்கலாம். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆன்லைன் சோர்சஸ் வந்து அதிகமா தேட ஆரம்பிப்போம். இது மட்டும் தான் எனக்கு ஆன்லைன் சோர்ஸ் பார்க்குறீங்கன்னா, அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஒரு தப்பான சோர்ஸ பார்த்துட்டீங்கன்னா, அது படிச்சுட்டு போய் அந்த படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எக்ஸாமுக்கு போவீங்க. அந்த கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. தப்பா படிச்சுட்டு தப்பா மார்க் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, நோ யூஸ் தான். இவ்வளோ நாள் படிச்சதும் வேஸ்ட்டு. கரெக்ட்டா நான் போட்டு வந்தேன்னு ஒரு நம்பிக்கை வச்சது வேஸ்ட்டா போயிரும். ஸோ இந்த மாரி தான் வந்து எனக்கு அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ண என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆ நெறைய சிம்பல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஷார்ட்கட்ஸ் நெறைய யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஓனா உட்காந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஸோ ஒரு சாதாரண ஒரு சம்ம போடுறதுக்கே வந்து நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சம்மு குடுக்குறாங்கன்னா, அந்த சம்ம ட்ரெடிஷனலா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ட்ரெடிஷனலா 10 ஸ்டெப்ல போடுறீங்கன்னா, 2டே ஸ்டெப்ல ஷார்ட்கட்டா வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா நம்ம செல்ஃபா படிக்கிறப்ப இந்த ஷார்ட்கட்லாம் கத்துக்குவோமான்னு பார்த்தா, கத்துக்க மாட்டோம். சும்மா கொஸ்டின் படிச்சு பார்ப்போம். அப்படியே ஏதோ ட்ரெடிஷனலா வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். நெறைய யூடியூப் அப்படின்னு பார்த்தாலும், எல்லாருமே வந்து அந்த ஷார்ட்கட்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்களான்னு கேட்டா, க ரேர் தான். ஓகேங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு ஒரு விஷயம் ஈஸியா படிக்கக்கூடிய விஷயத்தைய, அல்லது ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த, நம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான், எனக்கு ஒருத்தன் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறான் அப்படின்னா, அவன் சீக்கிரமா கிளியர் பண்ணிருவான். அதே வந்து செல்ஃபா படிக்கிறான்னா, அவன் கிளியர் பண்ணுவான் தான். கிளியர் பண்ண மாட்டான்லாம் சொல்லல. கிளியர் பண்ணுவான் தான். பட் அவன் கிளியர் பண்றதுக்காக எடுத்துக்கக்கூடிய அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எனக்கு செல்ஃபா படிக்கிறப்ப டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நாலேட்ஜ் லேக் ஆகும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த சம் இருக்கு அப்படின்னா, நான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனா, அந்த சம்ம எடுத்துக்கிட்டு, இந்த சம் இருக்குன்னா, இப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சம்ம பேசிக்கா வச்சுட்டு, இந்த மாரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாடல்ல வந்து கொஸ்டின் இருக்கும். அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே வந்து நான் செல்ஃபா படிக்கிறேன்னா, அந்த சம் இருக்குன்னா, அந்த சம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதுல வந்து வேற என்ன மாரி கொஸ்டின் கேட்பாங்க? அதுல ட்ரிக்கியா என்ன யூஸ் பண்ணுவாங்க? இல்ல அதுல வந்து எனக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாரி என்ன வார்த்தைகள் வந்து குடுப்பாங்க? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த பத்தி எனக்கு ஒரு பிராடான ஐடியா வந்து கிடைக்காது. சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாரி மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து நாலேட்ஜ்ங்கிற விஷயம் வந்து ஒரு பரந்த நாலேட்ஜா இருக்காது. இந்த இடத்துல வந்து நம்ம லேக் ஆயி நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாரி தான் நான் செல்ஃபா உட்காந்து படிக்கிறேன்னா, நான் செல்ஃப் டிசிப்ளினோட சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் என்னால வந்து முழுமையா உட்காந்து படிக்க முடியும். இல்லைன்னா வந்து பப்பரக்கான்னு படுத்துக்கிட்டு படிக்கிறேன், உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன், நடந்துக்கிட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சோம்னா, படிக்கிறது அதாவது டைமும் வேஸ்ட்டு, மண்டையில ஏறவும் ஏறாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா, செல்ஃபா படிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து டிமெரிட்ஸா இருக்கும். அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டவுட் கிளியரிங்கு. ஸோ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா, அங்க ட்ரெய்னர்ஸ் வந்து இருப்பாங்க, மென்டார்ஸ் இருப்பாங்க. இல்ல அவங்க யாரும் இல்லைன்னா, நம்மள மாரி படிக்கக்கூடிய பசங்களும் இருப்பாங்க. ஸோ அப்ப டவுட் கேட்கறன்னா, நான் அவங்ககிட்ட ஈஸியா வந்து டவுட் வந்து கேட்டுக்குவேன். ஸோ அப்படி டவுட் கேட்கும்போது என்னாகும், அ அது ஈஸியா மைண்ட்ல வந்து செட் ஆயிக்கும். அப்ப என்ன யோசிப்போம், திடீர்னு அந்த டாபிக் பத்தி சொன்னோம்னா, ஆமா இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதுல கூட டவுட் கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். திங்க் பண்ணும்போதும் அது வந்து ஈஸியா ரீகால் ஆகும். ஆனா வந்து நீங்க செல்ஃபா படிக்கிறீங்க அப்படின்னா, டவுட் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. நெட்ல போட்டா முன்னாடியே சொன்ன மாரி எனக்கு டிஃபரெண்ட் சோர்ஸ்ல எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்ப எது கரெக்ட்ன்னு தெரியாது. ஸோ அப்ப அந்த டவுட்டுங்கிறத டவுட் அப்படியே தான் இருக்கும். அது கிளியர் ஆச்சான்னு கேட்டா, கிளியர் ஆகுறதும் ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப செல்ஃபா படிக்கணும்னா எனக்கு இந்த மாரி டிஸ்அட்வான்டேஜஸ்ல வந்து இருக்குதுங்க. ஸோ அதே கோச்சிங் இன்ஸ்டிடியூட்க்கு போன மாரி, அதாவது இப்ப எனக்கு ஒரு சிலபஸ் இருக்கு அப்டின்னா, எனக்கு வந்து என்னன்னா, அந்த சிலபஸ் என்ன? எப்படி படிக்கணுங்கிறது எனக்கு ஸ்ட்ரக்சரா டீகோட் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிள் வந்து போட்டு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இப்டி நம்ப கிளாஸ் கொண்டு போறோம்னா, இந்த மாரி தான் கிளாஸ் கொண்டு போறோம். சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கு. இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பார்க்க போறோம். நாளைக்கு இந்த டாபிக் பார்க்க போறோம். இப்படியே போனோம்னா, நம்ம 40 நாள்லயோ, 50 நாள்லயோ, 1 மாசத்துலயோ வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா அந்த சிலபஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் எல்லா விஷயத்தையும் வந்து படிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிளாஸ் மட்டும் எடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. மெட்டீரியல்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் செஷன்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட்ட பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, இந்த கொஸ்டின் வந்து ஏன் கேட்டிருக்காங்க? ஸோ இதுல வந்து கரெக்ட்டான ஆன்ஸர் என்ன? ஸோ ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து ஏன் வச்சிருக்காங்க? ஸோ நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவோமா? இல்லையா?
இல்லைன்னா ஒரு கொஸ்டினை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறனாலே எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு வைப்பாங்க. தென் அதோட அனலைசிஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நான் தெரிஞ்சுக்காத விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறோம் வந்து ட்ரெய்னர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் மெயின்ஸாச்சும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி எனக்கு வந்து மெயின்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாமை பற்றி ஏதாவது எல்லா எக்ஸாம் பற்றி தெரியுதோ இல்லையோ ஒரு எக்ஸாமை பற்றி ரொம்ப டெப்த்தான நாலேஜ் வந்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரெயினர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்ககிட்ட கேட்டோம்னா எனக்கு 0லேருந்து 100% வரைக்கும் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ்கிட்ட போய் கேட்குறது, மென்டார்ஸ்கிட்ட போய் கேட்குறப்ப என்னென்னா நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. செல்ஃபாக படிக்கிறப்ப ஒரு விஷயம் தெரியலனா நம்மளை வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு என்னடா இது கூட தெரில எவ்வளோதான் படிக்கிறது அப்படின்ட்டு வந்துடும். அதே வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போனோம்னா தெரியலனா தெரிஞ்சுக்குவோம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் படிக்கணும்னா அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனால் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ அங்கே டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அது எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி ஃபீஸ் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபீஸஸ் வந்து இருக்கும். அது எல்லா நாளையும் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கஷ்டம்தான். அது ஒவ்வொரு மக்கள் அவங்களோட நிதி நிலைமையை பொறுத்துங்க. ஓகேங்களா? ஒருவேளை டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம்னா அந்த ஃபீஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா என்விரான்மெண்டலை பற்றி சொல்லலாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெறும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா தூங்கிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு பார்த்தா மட்டும் போதும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா சுற்றி சவுண்டே வரக்கூடாது. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி சில நேரங்களில் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்னென்னா அந்த என்விரான்மெண்டல் வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒருத்தர் மட்டும் இருக்க போகிறதில்ல 50 பேரோ 100 பேரோ 200 பேரோ 500 பேரோ வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த க்ரௌடு கூட வந்து அவங்களால வந்து மிங்கிள் ஆக முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து என்விரான்மெண்டல் வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். அடுத்தது வந்து என்ன இன்னொரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஆளுங்களாம் இருப்பாங்க இல்லைங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, வந்துட்டு இவ்வளோ க்ரௌடு இருக்குது, அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களா, காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது, இதுலாம் நம்மளால் வந்து படித்து பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரௌடை பார்த்து வந்து பயந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் வந்து என்னென்னா இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய க்ரௌடை பார்த்து பயம் வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன விஷயங்கள் வரலாம் அப்படின்னா யாராவது ரொம்ப ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அந்த போகிற ஃப்ளோ வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? இதுவும் சொல்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது, ஸ்லோ லேர்னர்ஸுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் அந்த ஃப்ளோ செட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புரியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து இருக்குது. இந்த டிஸ்அட்வான்டேஜுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே கிடையாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இவ்வளோ நேரம் வந்து செல்ஃபாக படிக்கிறது பெட்டரா இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் புதுசாக வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது தான் பெட்ரு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃபாக படிக்கிறோம்னா டைவர்சிஃபையாக இருப்போம். ஸோ அது வந்து இப்போ முன்னாடியே சொல்லுவாங்களே குறிக்கோள் ஒன்று இருக்குன்னா அந்த குறிக்கோளை நோக்கி மட்டுமே ஓடணும். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து போலீஸ் ஆகணும், அடுத்து வந்து ரயில்வேக்கு போகணும், அடுத்து வந்து எஸ்எஸ்சியில் போகணும், இப்படி எக்ஸாமுக்கு வந்து நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதே கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா ஒரு எக்ஸாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ்லேயே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதனால் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது வந்து பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃபாக படிக்கணும் இல்லை வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், இதில் எது பண்ணலாம், எது சரி எது தப்புன்னு தெரியாமல் டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கை வந்து போட்டு போயிருங்க.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எதை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.